கருணாநிதி மட்டும் ஆக்சிடெண்ட்லாம் கொஞ்சம் ஷூடாக இருந்துட்டார். அதுவும் பேச்சில் இதில் அடுத்தவங்கள பிஆர் ஒர்க்கில் அவர் ஷூடாக இருந்துட்டார். அவர் பெரிய தத்தி மகனார். பெரிய தத்திக்கே சவால் விடுற அளவுக்கு சின்ன தத்தின்னு வயதில் தான் சொல்கிறோமே தவிர, ஆனால் தத்தித்தனத்தில் பார்த்தோன்னா இவர் தான் சீனியர் மோஸ்ட் தத்தியாக இருக்கார். கற்றாரே காமுருவருங்கிற மாதிரி அலேலையா பாபு இங்கேருந்து அழைச்சிட்டு போய் நீங்கள் எப்படி சார் எப்படி இதெல்லாம் முடியுது அப்படின்னோன்னா அவர் ஒரு மாதிரி சிரிச்சிருப்பார். உனக்கு இதெல்லாம் தெரியல ஜுஜுபி அப்படின்ட்டு தான் அவங்க இங்கே இவங்க முருகபக்த மாநாடு, அவங்க ஐயப்ப பக்த மாநாடு. ஜனநாயகத்தன்மையை படைத்த இந்த முன்னாள் ரவுடி ஷீட்டர், முன்னாள் குண்டர் சட்டத்தில் சிறைக்கு சென்ற இந்த முன்னாள் குற்றவாளி இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக ஒரு கேடுகட்டவன் இருப்பதை நினைச்சு காங்கிரஸ்காரங்க வெக்க பண்ணோம். நமக்கும் ஒரு தர்ம சங்கடம். எனக்கு இன்னும் அவனுக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த கமெண்ட்ல கதறவனுங்க ஆசன வாயில பச்சை மிளகாயை வச்சா எப்படி எரியுமோ அதே மாதிரி இன்னும் வக்கரமா நம்மளை திட்டினான்னா தான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். பார்ப்போம். திமுக என்ன சொல்லுவான், சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பார பையில அனைத்து மதத்தையும் சமமாக பார்க்கிறோம். இந்து மதம் ஒரு பீடை, இந்து மதம் உன் நாவில் சரஸ்வதி குடி இருக்கிறாள் என்றால் மலஜலம் கழிப்பது எங்கே? அப்ப சரியா, இயேசு என் இதயத்தில் இருக்காருன்னா, நபி என் இதயத்தில் இருக்காரு, அல்லாஹ் என் இதயத்தில் இருக்கார், அப்போ என்ன என் நெஞ்சாங்குட்டுக்குள்ளே ஆகி போவாங்க கேட்பாங்களா? கிட்டத்தட்ட 6000 பூத்துல ரீபோலிங் வந்ததெல்லாம் தெரியும் நமக்கு. கடந்த 15-20 வருஷமா நிதிஷ் பிஜேபி கூட்டணி வந்த அந்த நாள்ல இருந்து உங்களுக்கு படிப்படியா எல்லாம் குறைஞ்சு இந்த தடவை ஒரு இடத்துல கூட ரீபோலிங் கிடையாது, ரிக்கிங் கிடையாது, கவுண்டர்மைண்ட் கிடையாது. உங்களுக்கு எலெக்ஷன் இவ்வளவு பீஸ்ஃபுல்லா கொண்டு போனா இல்ல நீ ஃப்ராடு பண்ணிட்ட. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். கொரிய ஷூ நிறுவனம் தமிழகத்தில் முதலீடு, டிஆர்பி ராஜாவின் பொய்யை அம்பலப்படுத்திய பாஜக. பம்பையில் மூக்கை பொத்திக் கொண்டு குளியுங்கள், கேரள அரசு எச்சரிக்கை. வட மாநிலத்தவர்களை தமிழக வாக்காளர் பட்டியலில் சேர்க்க தேர்தல் ஆணையம் முயற்சி, செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. தற்கொலை குண்டு தாக்குதல் பற்றிய தவறான கண்ணோட்டம், உமர் நபி பேசிய வீடியோவால் அதிர்ச்சி. பாஜகவினருக்கு ஆயுதங்களும் அடைக்கலமும் தரும் கவர்னர், மம்தா அரசு ராஜ்பவனில் சோதனை. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக வரவேற்கிறேன். வணக்கம். திராவிட மாடல் அரசு தமிழகத்துல தொழில் தொடங்குவதற்கு வெளிநாடுகள்லேருந்து குவியிறாங்க, முதலீடுகள் குவியுது அப்படின்னாங்க. இதற்காகவே முதல்வரும் பல முறை வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்றார். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஓயு சைன் பண்ண ஒரு ஃபோட்டோவை பகிர்ந்து டிஆர்பி ராஜா போன வருடம் 2024 பகிர்ந்தார். என்னன்னா, தூத்துக்குடியில் கொரியாவுடைய, அதாவது ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியில் அவங்க டாப்பில் இருக்கிறவங்க யுவாசங் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவங்க தூத்துக்குடியில் தொடங்க போகிறாங்க. 1720 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகிறாங்க. நேரடியாக 20,000 பேருக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அந்த கம்பெனிலேருந்து அறிவிப்பு, நாங்கள் ஆந்திராவுக்கு போகிறாங்க, குப்பத்தில் அவங்க இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. இது குறித்து பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களும் இப்படித்தான் இவங்க முதலீடு வாங்குறாங்க அப்படிங்கிறது மாதிரி கிண்டல் செய்து அவங்கள பல கேள்விகளையும் கேட்டிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் அதை ஒட்டி பல கேள்விகளை கேட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்களும் மரியாதைக்குரிய மாநில தலைவர் பண்ணையார் நயினார் அவர்களும் ஆக்கப்பூர்வமான கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள். நான் எடப்பாடி இதை நான் கவனிக்கலை, இட் காட் அன்னோட்டீஸ்டு. இதில் நயினார் சொல்கிறத இந்த 3 பேரில் நயினார் சொல்கிறத நான் இன்னும் முக்கியத்துவம் உடையதாக பார்க்குறேன். ஏன்னா அவர் தொழில்துறை அமைச்சராக இருந்தவர். தொழில்துறை அமைச்சராக இருந்து எங்கெங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது தெரியும். அதுவும் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் என்னெல்லாம் சித்து விளையாட்டு விளையாடுவாங்கங்கிறதும் அவருக்கும் நல்லாவே தெரியும். அவர்கிட்டே நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமும் தொழிலதிபர்கள்ட்டேருந்தே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் குவிந்த வண்ணம் அவர்கிட்டையும் இருக்குது. தேர்தல் நெருங்க ஒவ்வொன்றா எடுப்பார் நினைக்கிறேன். இப்போ இந்த இதுக்கு சொன்ன மாதிரி
இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுதே பல இடங்கள்ல வந்து ஒவ்வொரு தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. பல்வேறு விஷயங்களை இவங்க தொழில வந்து எவ்வளவு அஜாக்கிரதையா இருக்காங்க, எவ்வளவு கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்றாங்க, எவ்வளவு கட்டிங் வேணும்னு நினைக்கிறாங்க, லோக்கல்ல இருக்கிற நிர்வாகி எல்லாம் எப்படிலாம் மிரட்டுறான் அப்படிங்கிற அளவுல தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட செயல்பாடு இருக்கிறத தோல் உரிச்சிட்டு இருக்காரு. இதுல இன்னொரு விஷயமும் அவர் நயினாரும் முன்னிறுத்துறார், அண்ணாமலையும் முன்னிறுத்துறார். இவங்க வந்து ஆக்கப்பூர்வமா ஃபேக்டரிஸ்லாம் கொண்டு வரதுக்கு பதிலாக தமிழ்நாட்டு இயற்கை வளங்களை சூறையாடுறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க. நாமளும் அதை பற்றி தொடர்ந்து இங்கே பேசிட்டு வரோம். இந்த இது தொழிற்சாலை இது வந்து தோல் இல்லாமல் ஷூ தயாரிக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இது ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் அந்த மாதிரி இது உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியது. அவங்க தூத்துக்குடிய ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டா தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் போர்ட் அங்கே பக்கத்தில் இருக்கு, மேன் பவர் கிடைக்கும், அரசாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் பேக்வேர்டான இது ஸ்பிக்கு மாதிரி கம்பெனி மூடிட்டாங்க. இவங்க போராடி இவங்களுடைய சாதனையில் மணிமகுடத்தில் மற்றொரு வைரக்கல் அப்படின்னு சொல்லி காப்பர் ஃபேக்டரியும் பூட்டிட்டாங்க. அதனால கொஞ்சம் இது வேலை இல்லாத ஜனங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணி செஞ்சா கொடுமைன்னு கூத்தாடினா அங்கே கோவிலில் 2 கொடுமை கூத்தாடிட்டு இருந்துதான் அப்படிங்கிற கதையா. இவங்க ஏடா கூடமா என்ன பேசினானுன்னு தெரில. ஓவர் நைட்டில் அவர் சந்திரபாபு நாயுடு அவர் குப்பமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. டைரக்ட் இது எம்ப்ளாய்மெண்ட் வந்து இவங்கள மாதிரி புர்ரா உள்ள 20,000 பேர் 18,000 பேர்லாம் புர்ரா உள்ள 15,000 to 20,000 பேருக்கு நேர்முக வேலையும் மறைமுக வேலை பல பேருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காரு. 2வது சந்திரபாபு நாயுடு இதை இமிடியட்டாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளக்கூடிய ஆளு. ஏன்னா சென்னையில தான் டைடல் பார்க் முதல்ல திறந்தாங்க. ஆனா அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஹைதராபாத் ஒரு டெக் சிட்டியா கன்வெர்ட் பண்ணி அங்க நிறைய இதெல்லாம் கொண்டு போய் அவரே ஒரு டெக் சேவி ஆகி பேப்பர்லெஸ் இதெல்லாம் கொண்டு வந்து நிறைய மாடர்னைஸ் பண்ணி கொண்டு வந்தாரு. அமராவதியை ஒரு புது நகரமாக கட்டமைக்கணுங்கும் போது தான் அரசியல் ரீதியான பல்வேறு சிக்கல்கள் வந்தது. இப்போ திரும்பியும் அதை வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு கன்விக்ஷன் இருக்கு. அவருக்கு தன்னுடைய காலத்தில் இது செஞ்சோன்னு ஒரு சாதனை இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி அவருடைய பையனும் ஒரு ஷூடா இருக்கணும்னு நினைக்கிறாரு. நம்மளுக்கு ஷூடான பையன் தான், அதான் நினைக்கல அவர் பையன் ஷூடான பையன். நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலினையும் மனசுல வச்சுட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ராமாராவ் மக்களால் எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டாரோ அக்செப்டபிலிட்டியும் மக்களுக்கு இயல்பாகவே இவருக்கு சந்திரபாபு நாயுடுக்கும் வந்தது. தோல்விகளை சந்திச்சார், கட்சிக்குள் சில பிரச்சனைகளை சந்திச்சார், அரசியல் பிரச்சனைகளை சந்தித்தார், ஜெயிலுக்கு போனார். இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்து அவர் வந்து ஒவ்வொரு பிரச்சனை அரசியல் நடத்தினார். பிறகு அவருக்கே அது புரியப்பட்டது. வாக்கு வங்கி அரசியல் நடத்தும் போது மோடியை எள்ளி நகையாடினார். என்னுடைய அடையாளம் நரலோகேஷ் அப்படின்லாம் சொல்லி தனிநபர் தாக்குதல் இந்த திராவிட் ஸ்டாக் மாதிரிலாம் இது வந்தது. அதுக்கப்புறம் அவரே தன்னை கரெக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு அவர் ஆளுங்கட்சி ஆனதுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம் பாரதிய ஜனதாவும் மோடியும். அந்த அளவில் அங்கே கொண்டு வந்து அவர் நிர்வாகத்தை செய்த தவறை சரி பண்ணி கொண்டார். அவரும் வந்து ஓட்டு வங்கி அரசியலை பெருமளவில் அவர் பெருசா நடத்தலைன்னா கூட வாக்கு வங்கி அரசியல் நடத்தினால் கூட இந்துக்களை கேவலமாக செய்வதில்லை. கோவில்களை பரவாயில்ல, நீங்கள்லாம் லீஸுக்கு எடுத்துங்க, நீங்க இருக்கிற தூணெல்லாம் கட்டிட்டு போயிடுங்க, இங்க இருக்கிற நிலத்தெல்லாம் சூறையாடிடுங்க அப்படின்னு சொல்லாம ஏதோ ஒன்று செய்ய முயற்சி செய்கின்றார். அவருக்கு பக்கபலமாக துணை முதல்வரும் இருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியும் அங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆதரவு தெரிவித்து அங்கு ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு நல்ல வைப்ஸ். இப்ப 2K கிட்ஸுக்கு சொன்னா வைப்ஸ், ஜென்சிகளுக்கு சொல்லணும், ஆமா ஜென் கிட்டுக்கு சொல்லணும்னா வைப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆனா இதே இங்க பாருங்க, கருணாநிதி மட்டும் ஆக்சிடென்ட்ல கொஞ்சம் ஷூடா இருந்துட்டாரு. அதுவும் பேச்சில் இதில் அடுத்தவங்கள பிஆர் ஒர்க்கில் அவர் ஷூடா இருந்துட்டாரு. அவர் பெரிய தத்தி மகனார். பெரிய தத்திக்கே சவால் விடுற அளவுக்கு சின்ன தத்தின்னு வயதுல தான் சொல்றமே தவிர, ஆனா தத்தித்தனத்துல பார்த்தோன்னா இவர் தான் சீனியர் மோஸ்ட் தத்தியா இருக்காரு. அப்பாவாவது பேப்பரை பார்க்காம ஒரு எக்ஸ்டம்போவா ஒரு பொதுக்கூட்டம் பேச முடியும். ஓடை நறுமலரே, உல்லாச சிங்கமே அப்படின்னு ஏதாவது ஒன்று எப்பயோ படிச்சதோ நினைவு வச்சுட்டாது ஏதாவது கடன்னு ஏதாவது சொல்றாரு. ஆனா இந்த தம்பி பாவம், இவர் வந்து சந்தானத்துக்கு சைடு ஆக்டரா இந்த சினிமாவில் தோன்றி நடித்தவர், ஃபால்டாயில் குடித்தவர். யாருக்காக ஏன் குடிச்சாரு?
அப்படின்னு புரியல. அவரை எல்லாரும் ஃபால்ட் ஆகின்றாங்க. கார் ரேஸ் நடத்தினார் அப்படிங்கிறாங்க. அவருக்கு 3மே N அப்படிங்கிறாங்க. அது என்ன 3N? உங்களுக்கு 3K தெரியும், 2K தெரியும், இது என்ன 3N அப்படிங்கிறதுன்னு தெரியல. இந்த அளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சென்ட்ரலைசரு, பர்சனாலிட்டி ஓரியன்ட், பர்சனாலிட்டி கல்ட்டு, இங்கே தனிநபர் கேளிக்கைகள், அதில் இவங்க மூழ்கி முத்தெடுத்து இவங்களுக்கு அரசாங்கத்தை கவனிக்க நேரம் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி சந்திரபாபு நாயுடு மகன் நாரா லோகேஷ் வந்து என்னென்னலாம் இன்னைக்கு புது புது கம்பெனி, ஏஐ கம்பெனி என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா ஆந்திராவில்னு அவர் பதிவு போடுறாரு. இவர் டெய்லி நாயோட எப்படி படம் எடுத்து போடுறதுன்னு இவர் டெய்லி ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காரு. மாதிரி அந்த நாய்க்கு வந்து யார் கொடுத்த நாய், அந்த நாய்கிட்டேருந்து ஏதாவது இவருக்கு கம்யூனிகேஷன் வந்திருக்கா அது தெரியாது நமக்கு. அதனால அது பர்சனலாக நம்ம போக மாட்டோம், அதை விடுங்க. ஆனால் இவங்களுடைய இது முழுக்கவே எப்படி கொள்ளையடிக்கலாம். அவர் WH டக்ளஸ் சொன்னார், மாமனும் மச்சானும் 30,000 கோடி வருஷத்துக்கு கொள்ளையடிக்கிறானுங்க அப்படின்னா. இப்போ தொழில்துறை அமைச்சராக இருக்கார் தங்கம் தென்னரசு, அவர் பேரளவில் தான் தொழில்துறை அமைச்சர். TRB ராஜா, இப்போ TRB ராஜா தொழில்துறை அமைச்சராக வந்துட்டாரு. அவருக்கு பாவம், அவருக்கு தனியாக அவருடைய குடும்ப இதை வளப்படுத்திக்கணும், அவருக்குன்னு ஒரு அஜெண்டா ட்ரிவன் இருக்கு. போகிற போக்கில் அவர் என்ன சொல்லிடுறாரு, 15,000 கோடிக்கு அந்த என்ன ஃபாஸ்கான் இங்கே இது பண்ணுறாங்க. அவன் உடனே இல்லவே இல்லை, சிங்கிள் லைனில் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு ஒரு இது போட்ட உடனே இல்லை அது இந்த நிறுவனம் அவங்களுடைய துணை நிறுவனம் இது வேற அப்படின்னு இவங்க அந்த அரசியல் செய்கிற வேலையெல்லாம். சிவராசன் பாருங்க, தனுவும் சிவராசனும் ஜெயலலிதாவோட நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு படத்தை கருணாநிதி பாரு எவ்வளோ அரசியல்னு போட்டாரு. அடுத்த 2வது நாள் அவங்க புழுகு முதலிக்கிட்டாங்க. அதே மாதிரி அது தாத்தாவோட அவர் வந்து ஒரு ஃப்ராடலண்ட் பாலிடிக்ஸ், பேரங்காலத்தில் ஃப்ராடலண்ட் பாலிடிக்ஸ். TRB ராஜா வந்து இல்லை அது இல்லை அப்படின்னா அந்த கம்பெனிக்காரன் டே எத்தனை தடவை சொல்றது, டே நொய் நொய்னு ஏண்டா பேசுறீங்க, சும்மா இருங்கடா அப்படிங்கிற லெவல்ல அவனும் அனத்தாம இருங்கடா அப்படின்னு கமிஷன்லாம் கொடுக்க முடியாதுடா, அது கமிஷன்லாம் கொடுக்க முடியாது. சரிடா அப்புறம் எதுக்குடா நீங்க அவர் கோட்லாம் வாங்கினாரு, மால் ஃபீனிக்ஸ் மால்லையே எங்கேயோ போய் இதெல்லாம் வாங்கினாரு. அவருக்கு பொழுது போல இருக்கு. அவருக்கு அந்த முகமது பின் துக்ளக் டிராமா தான் ஞாபகம் வருது. நீங்க ஏங்க அமெரிக்கா போகணுங்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது இது இருக்கா அப்படின்னு அண்ணாதுரை மாதிரியோ ராஜகோபாலாச்சாரி மாதிரியோ முகமது பின் துக்ளக்ல கேட்ட உடனே, நான் அமெரிக்கா பார்க்க வேண்டாமா, நான் அமெரிக்காவை சுற்றி பார்க்க வேண்டாமா, நான் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்தவுடன் அமெரிக்காவை வென்ற அடலேரே என்ன போஸ்டர் ஒட்ட வேண்டாமா அப்படின்னு சொல்ற மாதிரி இவரும் போய் பொழுது போகாம ஷூ, சாக்ஸ், ஜெர்கின், கேப், கண்ணாடி அதெல்லாம் அங்கே இதில் கிடைக்காது துபாயில். அதை இவருக்கு மட்டும்தான் கிடைக்கும். யார் யாருக்கோ பங்களா வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு தான் கிடைக்கும். இவருக்கெல்லாம் உங்கள் பேர் என்னங்க, ஸ்டாலின் கிடையாது, போ அப்படின்னு வாங்க போல இருக்கு. அதனால் அவர் துபாய் போனார். அங்கே போய் கடைசியில் பார்த்தா ஒரு மளிகை கடைக்கு ஒப்பந்தம் போட்டு வந்தார். அந்த மளிகை கடை ஒப்பந்தத்துக்கு டீ கடையிலேயே குந்தி தெருமுனை டீ கடையில் இந்த கிளாஸை ஆட்டி டீயை குடிச்சிக்கிட்டு, சேட்டா இன்னும் கொஞ்சம் டிகாஷன் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு இந்த பிஸ்கெட்டை நாம தொட்டு சாப்பிட்டு, பட்டர் பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்டு அங்கேயே ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டு வந்துருக்கலாம். இதுக்கு எதுக்கு இம்மாங்க கூத்து அடிச்சானுங்கன்னு தெரியல. அந்த மேக்சிமம் அதுவும் இன்னும் வரல. இந்த லூலு மால் வந்துருச்சா? கோயம்புத்தூர்ல வந்துருச்சு. அதுக்கு இங்க மெட்ராஸ்ல கொண்டு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா வரும். அதுக்கு கட்டிங் கமிஷன் இருக்கு. அதனால எல்லா ஊர்லயும் பஸ் ஸ்டாண்டு எல்லா ஊர்லயும் வெளில கொண்டு போயிடு. திருச்சியில பஞ்சப்பூர், தஞ்சாவூர்ல ஏற்கனவே செஞ்சுட்டாங்க. எல்லா பல ஊர்ல ஈரோடுல வெளியில கொண்டு போறாங்க. கும்பகோணம் மாமாங்கத்துக்காக அது வெளில கொண்டு போறாங்க. என்ன இதுன்னு அதுவும் வந்து சாக்கோட்டை அன்பு அங்கேயே கொண்டு போறாருங்கிறாங்க. அதனால இதுக்குள்ள இருக்கக்கூடிய இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரியல் எஸ்டேட் தான். பஸ் ஸ்டாண்டா ரியல் எஸ்டேட்டு, கம்பெனி திறக்கணுமா எவ்வளோ கட்டிங் கொடுப்பேன், வேலையா அதுக்கு நான் பணம் வாங்கிட்டு தான் செய்வேன். இந்த மாதிரி ஊழலில் ஊறி திளைக்கின்ற காரணத்தால் தான் தமிழ்நாட்டில் தலை தெரிக்க எடுத்தாம்பார் ஓட்டம் குப்பத்தில் போய் நின்னான் அப்படின்னு நிற்கிது. இப்போ கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கிட்டு எல்லாரும் சபரிமலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே கேரள அரசாங்கம் சபரிமலையில் பெரிய அளவு வசதிகள் செய்து கொடுக்கலங்கிற ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ பக்தர்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பம்பை நதியில் நீங்கள் பார்த்து குளிக்கணும். மூளையை தின்னும் அமீபா வந்து நீர்நிலையில் மூலமாக அதிகமாக பரவுது, அதனால் மூக்கை பொத்திக்கிட்டு நீங்கள் முங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க என்ன இன்னும் அடுத்தது என்ன சொல்ல வராங்க, நீங்கள் பம்பையிலேயே குளிக்காதீங்க. அதாவது இது ஒரு விதமான
இந்து மதத்தின் மீது, சனாதன தர்மத்தின் மீது ஒரு தாக்குதல். இது இங்க இருக்கிற கழிசடை ஆட்சி மாதிரி தானே அங்கேயும் கழிசடை ஆட்சி. அது எப்படி நீ கழிசடை காம்ரேடுகள் ஆட்சி இல்லையா? காம்ரேடு தலைமையில் கழிசடை ஆட்சி, இங்கே கழகத்தவர் தலைமையில் கழிசடை ஆட்சி. ரெண்டுமே காக்கு கா. நாவுக்கரசர் நாஞ்சிலார், கலைஞர் கருணாநிதி, இன்னும் என்ன சிற்றர், சிந்தனை சிற்பி சிற்றரசு, நாக்கு நா, காக்கு கா, சீக்கு சி, நம்மளும் எதுகை முனையோட சொல்லுவோம். கழகத்தின் இந்த கேடுகட்ட அரசு, அங்க காம்ரேடின் கேடுகட்ட அரசு. இவங்களும் அந்த நம்மளுக்கும் காக்கு கா எதுகை மூனையோட நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல, இதே மாடல் தான் அங்கேயும். நீங்க இங்க வந்து பழனியில, திருச்செந்தூர்ல, மீதி எல்லா ஊர்லயும், சமயபுரத்துல எப்படி கொள்ளையடிக்கிறது, அங்க வந்து திருச்சூர்ல, பாலக்காட்டுல, சபரிமலையில அங்க எப்படி கொள்ளையடிக்கிறது, அங்க ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோவில்ல எப்படி கொள்ளையடிக்கிறது. இதுக்கு வேற அவங்க பாருங்க பார்ட்னர்ஸ். கற்றாரே கற்றாரே காமுருவருங்கிற மாதிரி அலேலையா பாபு இங்கேருந்து அழைச்சிட்டு போய் நீங்க எப்படி சார் எப்படி இதெல்லாம் முடியுது அப்படின்னோன்னா அவர் ஒரு மாதிரி சிரிச்சிருப்பார். உனக்கு இதெல்லாம் தெரியல ஜுஜிபி அப்படின்ட்டு தான் அவங்க. இங்கே இவங்க முருகபக்த மாநாடு, அவங்க ஐயப்ப பக்த மாநாடு. இங்கே இவங்களுக்கு சாமியே இல்லை, அங்கே வந்து மதம் ஒரு அபினி. இதில் வந்து எந்த விதத்துலையும் இது கிடையாது. அவங்களும் இப்போ வந்து மாநில கட்சி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வாளையார் செக் போஸ்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுனாக்க அவங்களுக்கு ஓட்டு கிடையாது. இவங்களுக்கு வாளையார் செக் போஸ்ட்டுக்கு அந்த பக்கம் போயாச்சுன்னா இவங்களுக்கும் ஓட்டு கிடையாது. அதனால ரெண்டு பேருமே மாநில கட்சி, ரெண்டு பேருமே அடாவடி அரசியல், ஒரு மிருகத்தனமான ஒரு காட்டுமிராண்டித்தனமான வேலைகளை செய்யறதுல ரெண்டு பேருமே குச்சலாச்சி இல்லாமல் செய்யறவங்க. அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல். அதனால இன்னும் எப்படி சபரிமலை இன்னும் விட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா நமக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல். இதுல ஐயப்ப பக்த மாநாடு போட்டோம், நாங்க அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம். அங்க பிஜேபி வளர வளர அவங்களும் வந்து சாஃப்ட் இந்துத்துவ அப்ளை பண்றதுக்கு அங்க பினராயி விஜயன் கம்யூனிஸ்டுகளும் முயற்சி செய்யறாங்க. நீங்க அந்த மாநாடெல்லாம் போட்டீங்களே, நாகேஷ் ஒரு படத்துல சொல்லுவாரு, நாய்க்கு பேர் வச்சியா சோறு வச்சியா அப்படின்னு. மாநாடு போட்டியே நீ அந்த பக்தர்களுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்கணும்னு யோசிச்சியா? அது கிடையாது. இப்போதான் உனக்கு அந்த அமீபியா இதெல்லாம் வருதா, வைரஸ்லாம் உனக்கு வருதா? இதுக்கு முன்னாடி வரலையா? நேராக யூரினல்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் நான் பார்த்த ஒரு 15 வருஷம் முன்னாடி விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் வந்து நிறையா மாற்றங்கள் வந்திருக்கும். ஆனால் இருந்தால் கூட நீ வந்து என்ன கல்லது ஒரு பார்க்கிங் பாயிண்ட்டை வச்சுருக்காங்க, அங்கே கொண்டு போய் நீ பார்க்கிங்கை வச்சுக்க, நீ இந்த பக்கம் வராத அப்படின்னு சொல்லி ஒரே டார்ச்சர். ஐயப்பமலை போகிறவனுக்கும் டார்ச்சர். அதில் வந்து ஒரு 30-35 வருஷம் முன்னாடி அண்ணன் நிலகணேசன்ட்ட இந்த டிசம்பர் 6 இது இடித்த உடனே, அப்போ நான் சபரிமலை போயிட்டு வந்தோடனே வேனில் எல்லா ஊர்லேயும் கரெக்டாக நீங்கள் கேரளாவுக்குள்ளே போகணுன்னாலும் சரி, கேரளாலேருந்து வெளில வரணும்னு சரி, கேரளாக்காரங்க இது வாங்கிட்டு இருந்தாங்க, லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு போலீஸை விட அப்போ இன்னும் தான் இருந்தாங்க. அண்ணன் நிலகணேசன்ட்ட சொன்னேன், போயிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னொன்னே, சரி என்ன நீ என்ன தீர்வு சொல்கிறேன்னு, செக் போஸ்ட்டு முற்றுகையிடும் போராட்டம் வச்சுருவோம் அப்படின்னோடனே தாராளமாக செய்யலாமேன்னு கோவை மாவட்ட தலைவர், அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதி இதுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சு இது பண்ணோடனே அதுக்குள்ளேயே லோக்கலில் தகவல் போய் கொஞ்சம் கொஞ்சமாக அது டவுன் பிளே ஆகிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, 30 வருஷம் முன்னாடியே பிஜேபி ஒரு முன்னெடுப்பு எடுக்குதுன்னு உடனே ஒரு பின்வாங்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி இப்போ இதுக்கும் ஒரு தீர்வு வரும். ஆனால் இதை தாண்டி இன்னொன்று என்னென்னா, தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், கேரளா அரசாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்கும் ஊழலில் எப்படி ஒரு ஒத்துமைங்கிறத பார்த்தோம். திடீர்னு 4 லட்சம் ரூபா கட்டு சீட், 40,000 ரூபா ஒரு சீட்டுக்கு அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டுது. கேரளா கவர்மெண்ட்டு அப்படியா, பஸ் என்னமோ ஓட்டாத, நீ கேரளாலேருந்து இங்கே வந்தாதானே, இல்லை இங்கேருந்து அங்கே போனாதானே, ஏன் போறீங்க, கற்காலத்துக்கு போயிடுங்க பேசாமல், ஆம்னி பஸ்லாம் வேண்டாம். ஆம்னி பஸ் பற்றி நீங்க ஆம்னி பஸ்னு ஒண்ணு உங்க சிந்தனை வேற எங்கேயோ போகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, கேரளாவிற்கு கேரளா கம்யூனிஸ்ட் ஆம்னி பஸ் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஏன் கண்ணு உங்களுக்கு சொருகுது? ஏன் என்ன கற்பனைக்குள்ள நீங்க போய் பயணிகள் ஏதோ ஒரு கற்பனை சிந்தனையை வயப்படுறீங்களே? ஏன் அது பயணிகள் போகக்கூடிய ஆம்னி பஸ் தான் சொல்றேன் நான். இல்ல ஆம்னி பஸ் எல்லாம் இப்ப பழசானா மாதிரி இருக்கேன், அதுக்காக கேட்கிறேன் நான். அவங்கள பத்தி நான் பேசல. ஏங்க நானும் பஸ் தாங்க சொல்றேன், நீங்க ஏங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? தனிநபர் தாக்குதல் நம்ம செய்வோமா? நாம் ஒரு சுயம் சேவகர்கள், பாரத அன்னைக்காக நம்மை நாமே அர்ப்பணிப்பதற்காக வந்துள்ளோம்.
நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதோ யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க, அதை அழிச்சிருங்க. அது கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட். இந்த ஆம்னி பஸ் எல்லாம் வந்து வரும்போது ஏடாகூடமாக ரேட்டு போட்டு வாங்கும்போது அவங்களும் அதை பற்றி பேச்சுவார்த்தைக்கு இது பண்ணல. இப்போ நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. ஏடாகூடமாக ரேட்டு போடுறாங்க. அதாவது இங்கே போகிற டேக்ஸ் சார்ஜஸ் சொல்கிறேங்க. நான் வக்கரமாக யோசிக்கக்கூடாது. நீங்கள் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கூட்டங்கள், உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் அந்த சேலத்துலேருந்து ஒரு அம்மா பேசுகிறாங்களே, வாசுகியா யாரோ ஒரு அம்மா, அவங்க இவங்களுக்கு சற்றும் செலவுலாம் டாய் இப்படின்னு ஆரம்பித்து பேசுவோம். அது அந்த கூட்டம்லாம் நிறையா யூடியூப்பில் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அது தாக்கம் தான். இதில் வந்து சார்ஜஸை பற்றி அவங்களும் நெகோஷியேட் பண்ணவே இல்லை, தமிழக அரசும் கவலைப்படல. இவங்க 2 பேருக்குமே வெறும் கட்டிங். அதே மாதிரி கோவிலில் அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை திருடணும்னு பார்த்து சபரிமலையில் படிக்கட்டுலேருந்து எல்லாத்தையும் சுரண்ட வழியை பார்த்து அந்த பக்கமும் அவங்க செஞ்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. படித்தவன் சூதும் வாதும் போவான் ஐயோன்னு போவான்னு பாரதி சொன்னதுக்கேற்ப இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கேரளத்திலும் சரி தமிழகத்திலும் சரி இந்து விரோத, இந்துக்களை அழித்தொழிப்பதையே தன்னுடைய சிந்தனையில் கொண்டு செயல்படும் இந்த 2 ஆட்சிகளும் மக்கள் துணை கொண்டு அகற்றப்பட வேண்டும். அகற்றினால்தான் ஒரு சாதாரண விஷயம். அதுல நீங்க வந்து முங்கி குளிங்க, நான் தப்பு சொல்ல நமக்கு என்னன்னா, இப்ப கிட்டத்தட்ட 64 கோடி பேர் கும்பமேளாவுக்கு வந்தாங்க. அங்க எவ்வளவு பிரமாதமான ஏற்பாடு. இப்ப 27 லட்சம் பேர் இப்ப எதிர்பார்க்கறாங்க. 22 நாள்ல ஒரு நாளைக்கு 90,000 பேர் விட போறோம் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. உங்களால வந்து ஒரு 30 லட்சம் பேரை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண துப்பு இல்லை. உங்களுக்கு அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் நீங்க வந்து பிளானிங்கே எதுவுமே கிடையாது. இதோட நோக்கம் என்ன? உங்களுடைய நோக்கம் அவங்க வந்து 60 கோடி பேர் வந்தாங்கன்னா எல்லாரும் இந்த இந்திய நாட்டின் பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் இதை மதிக்கிறவன், இதை வந்து பல ஆயிரம் வருடங்களாக சுமந்து வந்து இன்னும் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு கடத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனா இவங்க சிந்தனை என்ன? இதோட ஒளிஞ்சு போயிடும், வெட்டிக்க இல்ல நீ பால் பவுடருக்கு போயிடு அப்படிங்கிற லெவலில் இவங்க ஒரு புரோக்கரா செயல்படுறதுனால தான் இந்த பிரச்சனை. இந்த புரோக்கர்கள் மக்கள் துணை கொண்டு அகற்றப்பட வேண்டும். அதுவாக உங்களுக்கு இந்த செய்தி அமைஞ்சிடுதான்னு தெரியல. நீங்க வரும் பொழுதெல்லாம் அவர் குறித்த செய்தி வந்துடுது. காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, அந்த பயில என்ன பெருந்தகை வேற பாக்குறவங்க நினைக்கலாம் அவர் ஒரு சட்டமன்ற குழு தலைவர், ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர். அதுக்கு உண்டான தகுதி லெவலேஸும் இல்லாத ஒரு மனிதரை நாம் அப்படிதாங்க சொல்ல முடியும். ஏன்னா அவர் மோடியிலேருந்து அண்ணாமலை வந்து என்ன ஜாதி ரீதியா பேசிட்டாருலாம் வேற சொன்னாரு. அதனால ஜாதிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிற மனுஷனுக்கு இந்த மரியாதையே ஜாஸ்தி. அதனால வீடியோங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கம்மியா பேசுற, கேள்வியை கேளுங்க, இடைமறித்ததற்கு மன்னிக்கவும். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ எஸ்ஐஆர் அந்த இது நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னணியில் என்னென்னா, அவர் பீகார் எலெக்ஷன் ஏற்கனவே பார்த்துட்டு அது தோல்வியில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் அப்படின்னு திமுக கிட்ட கிடைச்ச அந்த தீட்டு பட்டுருச்சான்னு என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க தான் நிறைய பேர் மாற்றுவாங்க. அதேமாதிரி நாங்கள் வெற்றி வாய்ப்பை தான் இழந்திருக்கிறோம் அப்படின்னு அப்படி சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எஸ்ஐஆர்னால இப்போ என்ன இந்த எலெக்ஷன் கமிஷன் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு கான்ஸ்பிரன்சி தியரியை அவர் கொண்டு வர்றாரு. என்னென்னா, பாஜக ஒரு 41 தொகுதிகளை வந்து வரையறுத்து வச்சுருக்காங்க. இதில் நம்ம சில தகுடுதத்தம்லாம் செஞ்சு எப்படியாவது ஒரு 20-25 எம்எல்ஏவாவது வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக வாக்காளர்களை ஆட் பண்ணுறதுக்கு. அந்த வாக்காளர்களே யார் அப்படின்னா, டீ கடை, சலூன் கடை, இங்கங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, இங்கெல்லாம் வந்து வட மாநிலத்தவர்கள் தொழிலாளர்களாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து சொந்தமான வீடு இல்லை, இன்னாலும் அவங்களுக்காகவே ஒரு சட்ட திருத்தத்தை எல்லாம் கொண்டு வந்து அவங்கள வாக்காளர் பட்டியலை சேர்த்து அவங்க ஓட்டுகள் மூலம் பாஜக இங்கே வெற்றி பெறுவதற்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஏன் இந்த தகுடு தத்துவம் நீங்கள் பண்ணுறீங்க? ஒரு நம்ம வந்து அவரை பரிதாபம் பண்ண முடியாது. அவருக்கு சித்தக்கலக்கம் ஏற்பட்டிருக்குன்னு தான் நம்ம நினச்சிக்க முடியும். ஐ திங்க் இஸ் பிகமிங் இன்சேன். அவருக்கு என்ன சிஸ்லோமேனியாக்கா ஒரு இவரை சொன்னார், டபுள் வாட்ச் டக்லஸை இவர் அண்ணாமலையை சொல்லும் போது அண்ணாமலை அதுக்கு ஷார்ப்பாக ரியாக்ட் பண்ணார். அந்த பிரச்சனை இவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா போகிற போக்கில் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் ஒரு கேட்டால் ஒரு ஜாதிக்கு பின்னாடி போய் எப்போதும் ஒளிஞ்சுக்கிறார். இவர் கொலை பண்ணலாம், கொள்ளையடிக்கலாம்,
வீட்டில் வந்து டாய்லெட் தண்ணி எப்பி தண்ணி எடுத்து ஊற்றலாம் சரக்கு சங்கர் வீட்டில். நமக்கு ஒன்றும் சவுக்கு சங்கர் மேலே ஒரு பெரிய மரியாதைலாம் கிடையாது. இருந்தாலும் அவர் கருத்தை அவன் சொல்கிறான். மோடியை பேசாத பேச்சா, அண்ணாமலையை பேசாத பேச்சா, பிஜேபியை பேசாத பேச்சா அந்த ஆளு. இருந்தாலும் நம்ம வீடு புந்து அடிக்கலையே, இல்லை இந்த ஆள் தான் அடிச்சுட்டாங்கிறதுக்காக நம்ம சந்தோஷப்பட்டோமா? தப்புடா பண்ணாதரான்னு தானே சொல்கிறோம். நம்ம என்ன திருமாவளவன் மாதிரி இல்லை 4 தட்டு சரியாக தட்டலிங்க அப்படியா நம்ம சொல்கிறோம்? ஜனநாயக ரீதியில் அவருக்கு நாம் அவருடைய பல கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சில நேரங்களில் ஒவ்வாத கருத்துக்களை சொன்னாலும் நம்மளை ரொம்ப கேவலப்படுத்தினது நம்மளுடைய நம்ம தேசிய இயக்கங்களை தான் அந்த ஆள் சரக்கு சங்கர் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு. ஆனால் ரியாக்ட் பண்ண வேண்டிய நம்ம பண்ணல, சம்பந்தமே இல்லாமல் அவர் என்ன சொன்னான், இந்த கொலை வழக்கில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சந்தேக நிழல் இந்த ஆள் மேலே இருக்கு அப்படின்னு முதல்ல சொன்னது அந்த ஆள் தான். அதுக்கப்புறம் அந்த டேங்கர் அந்த இது கொடுத்தாங்க, கழிவு சுத்திகரிக்கும் அந்த இதுலயும் கொள்ளடிச்சிருக்கான் இந்த ஆள் வந்து அதுல லஞ்சம் இதுல ஊழல் பண்ணி கொள்ளடிச்சிருக்கான். கோடிக்கணக்கில் மத்திய அரசு திட்டத்துல, பாஜகவின் மத்திய அரசு திட்டத்துல இந்த ஆள் கொள்ளடிச்சிருக்கான் அப்படின்லாம் அதை சொன்ன உடனே வீட்டில் கொண்டு போய் பீ தண்ணியை ஊற்றி இதை சாக்கடை தண்ணியை ஊற்றி அவங்க அம்மாவை மிரட்டி இருந்தால் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக கிளம்பியிருந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சு கொண்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஜனநாயகத்தன்மையை படைத்த இந்த முன்னாள் ரவுடி ஷீட்டர், முன்னாள் குண்டர் சட்டத்தில் சிறைக்கு சென்ற இந்த முன்னாள் குற்றவாளி இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக ஒரு கேடுகட்டவன் இருப்பதை நினைச்சு காங்கிரஸ்காரங்க வெக்க பண்ணோம். நமக்கும் ஒரு தர்ம சங்கடம், நமக்கும் ஒரு வருத்தம். இது வந்து ஒரு வாழ்ந்த கெட்ட வீடு, அதில் யாருமே இல்லை, பூத் பங்களாவா ஆயிடுச்சுன்னா பார்க்கும்போது எப்படி இருந்த வீடு, எம்மா பேர் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க, நாள் கிழமைன்னா எவ்வளோ குதூகூலமாக இருப்பாங்க, இப்படி ஆகி போச்சே அப்படிம்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் அது மாதிரி கழுத தேஞ்ச கட்டருமான கதையா கக்கன், காமராஜர், ராஜகோபாலாச்சாரி, சி சுப்பிரமணியம், சத்தியமூர்த்தி, ஜி.கே. மூப்பனார், வாழப்பாடி எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இருந்த ஒரு பொசிஷனில் ஒரு பிட் பேக்கெட் பிளேடு பக்கரியை கொண்டு உட்கார வச்சு, இது என்ன ஒரு அரசியல் இது? யாரோ இது வந்து உண்மையிலேயே குழி தோண்டி புதைச்சிருங்க கட்சியை, அதுக்கு ஒரே வழி இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க போல இருக்கு. யாரோ ஒரு பயங்கர குரூர ஐடியாவை கொடுத்துருக்கான். இந்த கட்சி எதுக்குங்க பிஜேபியோட மோதிலாம் ஜெயிக்க முடியாதுங்க, இப்படிலாம் ஊர் பண்ணிட்டோம்னா சீக்கிரமே சவக்குழிக்கு போயிடும் காங்கிரஸ் அப்படின்னு எவனோ பண்ணிட்டாமல இருக்கு. அதோட வெளிப்பாடு தான் இது. இந்த நபர் நாம இருக்கிற கட்சிக்காவது கொஞ்சமாவது யோசிக்கணுமே. ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து நார்த் இந்தியன் வேலை செய்யறாங்க, இவர் ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ தானே, அவர் வேலை செய்யறாங்க. சரி, ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து குடி போனவன் சயான் கோலிவாரால இருக்கான், பம்பாயில் மாட்டுங்கால இருக்கான், அப்புறம் ஆசியாலே பெரிய இது இருக்க தாராவியில் இருக்கான், டெல்லி ஆர்கேபுரத்தில் இருக்கான், அப்புறம் குஜராத் மணிநகரில் இருக்கான், ஒரிசாவில் இருக்கான், ஜார்க்கண்டில் சில பேக்கெட்ஸில் இருக்கான். இப்போ அவங்களெல்லாம் நீ என்ன பண்ணுவ? அவ்வளவு ஏன் பர்மா பார்டர் மணிப்பூர் இதில் அங்கே ஒரு ஊர் இருக்கு, அங்கே ஒரு தமிழ்ச்சங்கமே இருக்கு, 40,000 பேர் அந்த ஊரில் இருக்கான். அப்போ எல்லாரையும் அடித்து துரத்தணுமா? இந்த 40,000 பேரையும் தமிழர்களை குடியமைத்து அண்ணன் இலகணேசன் மணிப்பூர் கவர்னராக வந்த உடனே பாருங்க இன்னும் தமிழன் பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன காரணம்னா தமிழர்கள் அவங்க 1000 வருஷம் முன்னாடியே சிவன் கோவில் கட்டினவங்க, ராமர் கோவில் கட்டினவங்க, அவங்க வந்து ஒரு பெரிய இந்துத்துவ போராளிகள். ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், பராக்கிரம பாண்டியன், அந்த வம்சத்தில் வந்த தமிழர்களை கொண்டு வந்து இங்கே குடியமர்த்திட்டாங்க. ஏன் குடியமர்த்துறாங்க? மணிப்பூர் மாநிலத்தை கேப்சர் பண்ண. இது சொன்னால் எவ்வளோ எதால சிரிப்பான்னு சொல்லுங்க. எங்கேயோ அடித்தான் பல்லு போச்சாங்கிற கதையா இந்த பையன் பேசுறது இருக்கா இல்லையா? ஏதாவது ஒரு ரிலவன்சி இருக்கா இல்லையா? இந்த ஆளுக்கு நாம் வந்து இவ்வளோ நேரம் பேசணுமா? இந்த ஆளுக்கு என்ன சொல்லிருக்கணும்? இவன் ஒரு ஐயா வேஸ்ட்டுங்க இந்த பையன் அப்படிதான் நம்ம சொல்லிடணும். ஒரு மாநில கட்சியோட தலைவர், ஒரு தேசிய கட்சியோட தலைவருங்கிறதுனால்தான் கொஞ்சமாவது நம்ம கொஞ்சம் லேசாக மரியாதை கொடுத்து இந்த ஆளை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் எவ்வளோ ஒரு பிரிவினைவாத எண்ணத்துடன் நச்சு கருத்தை மக்கள் மத்தியில் விதைக்கிறான். நான் சொன்னதெல்லாம் அரசியல் ரீதியா, லாஜிக்கலா ஒன்று யோசிச்சு பாருங்க. எந்தெந்த ஊர்ல வாக்காளரை சேர்க்கிறாங்க அப்படின்னா, அப்ப திமுக காரனோட பிஜேபி காரன் வலு அப்படிங்கிறார் இவரு.
அந்த ஆள் ஒரு லிஸ்ட் போடுறாரு பாருங்க. 19 தொகுதி அசம்பிளியில வந்து வெளிமாநிலத்தவரை சேர்க்கிறாங்களாம். ஈரோடு வடக்கு தெற்கு, கோவை வடக்கு தெற்கு, கோபிச்செட்டிப்பாளையம், இந்த மாதிரி ஒரு 19 தொகுதி சொல்றான். நானும் பார்த்தேன். அதுல சென்னையில வந்து எக்மோர், இது பெரம்பூர் பக்கத்துல இன்னொரு சட்டமன்ற தொகுதி இருக்கு. அந்த இவர் கூட இருக்காரு, கவி, தாயகம் கவி எம்எல்ஏ இருக்கார். திருவிகா நகர், எழும்பூர், இன்னும் ராயபுரமோ ஏதோ ஒரு தொகுதி சொல்லி, அது சிட்டியில ஒரு 4 தொகுதி, அந்த கோயம்புத்தூர் பெல்ட்ல ஒரு 5 தொகுதி, இப்படின்னு ஒரு 19 தொகுதியை சொல்லிட்டு மீதி 32 தொகுதி என்ன சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் பட்டியலின மக்களை, இந்த ஆளுக்கு எப்படி புரோக்கர் வேலை பார்க்குறான் பாருங்க, கம்யூனிஸ்ட் கழகம் மாதிரி. பட்டியலின மக்கள் பார்ட் ஆஃப் இந்து மதம். இந்து தர்மத்தில் அவங்க இல்லைன்னா இந்து தர்மமே இல்லை. ஏன்னா நாள் குறித்து கொடுக்கறதுலேருந்து பண்டாரங்களுடைய வாக்கு பலிதம் தான் நீங்க எல்லாத்துலேயுமே அதிகம். இப்போனா புரியாம ஆயிரம் ஜோசியம் சொல்றது சரியா இருக்கும் அப்படின்னு இப்ப இருக்கிறவங்க சொல்லலாம். வாக்கு பலிதமும் சரி, இந்த ஜோசியத்தில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் பண்டாரங்கள், பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள். ஆனா இந்த ஆள் வந்து புரோக்கரேஜ் பண்ணி நைஸா உருவு பார்க்குறான். போற போக்குல அப்படியே இல்லைங்க அவங்க இல்லைங்க பிரிக்க பார்க்குறான் இந்த பையன். ஆனா இந்த மாதிரி 32 சட்டமன்ற தொகுதியில இவங்களெல்லாம் எடுக்க போறாங்க. இதே மாதிரிதான் இன்னொரு பையன் இருக்கான் கோயம்புத்தூர்ல. அவன் வந்து இப்ப எங்க உயிரோட இருக்கானா அந்த ஜென்மம்னு தெரியல. ரேஷன் கடையை மோடி 2016 மூட போறாரு அப்படின்னு 2015 சொன்னான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னை வரைக்கும் ரேஷன் கடையை டெவலப் தான் மோடி பண்ணியிருக்காரு, தவிர எங்கேயும் மூடல. அதுக்கப்புறம் இன்னும் சில பயிலுவார், மோடி வந்து தமிழ் அழிக்க வந்துட்டாரு, அடுத்த வருஷத்துலேருந்து பாருங்க நீங்க ஹிந்தியில தான் எழுதணும். அவர் உலகம் முழுக்க போய் தமிழோட பெருமையை பேசிட்டு இருக்காரு. அவங்க வந்து ஒரு இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு சம் சார்ட் ஆஃப் சிசோமேனியாக், உங்களுக்கு மனநோய் ஆட்கொண்டு ஒரு இதில் இருக்காங்க. அப்படியே இருக்கட்டும். இதுதான் வந்து பார்க்குறவங்களும் இவனை ஒரு கேலி பொருளாகி பாவம் மனநிலை தவறிய ஆளு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இதுதான் சரியான. இப்படியே செயல்பட்டோம். செல்வ பெருந்தகை இந்த மாதிரி பேசி தான் பீகார்ல அவங்க உதவாங்கினாங்க. இதே மாதிரி பேசிதான் மகாராஷ்டிரால உதவாங்கினாங்க. அதில் கூட அந்த பீகார் எலெக்ஷன்லேயே ஒரு 10,000 ரூபா குடும்ப பெண்களுக்கு அங்கே கொடுத்தாங்க. பெண்களுக்கு அந்த நிதி, சீஃப் மினிஸ்டர் அந்த நிதி கொடுத்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை திருடி தான் அங்கே கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதனால இதில் எப்படி இவருடைய செயலே நினச்சிக்கிட்டேன். ஆடிட்டர் வீட்டில் திருடினார், பாண்டியன்கிற ஆடிட்டர் கொலைக்கு இவர் தான் காரணம்னு போலீஸ் பிடிச்சி உள்ள வச்சிருந்தது. அண்ணாமலை மேலே கேஸ்லாம் போடுவார். ஏன் போடலன்னு தெரில, இந்த ஆள் ஏன் போடலன்னு சொன்னான்னு தெரில. அந்த மாதிரி இவர் வந்து தான் திருடி பிறரை நம்பா, தன்னை போல் பிறரை நினை அப்படின்னு சொல்லி பீகார், மகாராஷ்டிரா மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இப்படி ஒளரியே ஜெயிக்க வச்சாங்க. தோக்கிறதுக்கான காரணத்தை இப்பவே தேடுறாங்கன்னா என்னுடைய பார்வை. டெல்லி குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. அதில் இப்போ பலி எண்ணிக்கை 16ஆக உயர்ந்திருக்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த டெல்லி குண்டுவெடிப்பு, அந்த கார் குண்டுவெடிப்புக்கு காரணமானவர் உமர் நபி அப்படிங்கிறவர். இப்பொழுது அந்த உமர் நபி பேசிய வீடியோ ஒன்று இன்னைக்கு ஃபுல்லாக வைரல் ஆகிட்டுருக்கு. அதில் அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார். என்னென்னா, இஸ்லாத்தில் தற்கொலை அப்படிங்கிறது ஒரு ஹராம். ஆனால் தற்கொலை வெடிகுண்டு தாக்குதல் போல ஒன்று நடத்தும் பொழுது அவனுக்கு இந்த இடம், இந்த நேரத்தில் இப்படி தற்கொலை நடக்கப் போகிறது, இப்படி ஒரு நோக்கத்திற்காக நடக்கப் போகிறது அப்படின்னு அவன் தெரிந்தே செய்யும் பொழுது இதை வந்து தற்கொலையை வந்து நீங்கள் தற்கொலையாக பார்க்கக்கூடாது, தியாகமாக பார்க்கணும் அப்படிங்கிறது மாதிரி அவர் பேசிய வீடியோ வந்திருக்கு. இது வந்து குண்டுவெடிப்புக்கு சில நாட்கள் முன் பதிவு செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதுங்க, தற்கொலை ஹராம், ஆனால் தாக்குதல் சுவனத்தில் 72 கன்னிகை, போதை பொருள் ஹராம். ஆனால் அதை வச்சு ஆடு புருஷன் அமீர் உட்பட பெண்ணுரிமை பேசிட்டே இருப்பான் அந்த ஆடு புருஷன். ஆனால் அவன் எங்கடா அவன் பொண்ணை காணும், இன்னும் எல்லாம் ஆம்பளைங்களாம் நிற்கிறீங்களே, ஒருவேளை ஹோமோசெக்ஸ்லாம் கல்யாணம் பண்ணிட்டான்லா, ஏன்னா இப்போ அது கூட ட்ரெண்டியாக தானே இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இல்லை ஆண்கள் செல்லும் வழி அப்படின்னு போர்டு வேற வச்சிருப்பான். அதில் பெண்ணுரிமை இந்து பெண்களுக்கும் கிறிஸ்துவ பெண்களுக்கும் அமீர் பைய பேசுவான். ஆனால் வந்து வீட்டுக்குள்ள பெண்ணுரிமை இது பண்ண மாட்டான். வெளியில வந்து சினிமா ஹராம், உள்ளுக்குள்ள சினிமா ஹராம், வெளியில வந்து படம் எடுப்பான். இசை ஹராம், நாட்டியம் ஹராம்,
வட்டி தொழில் ஹராம், ஆனால் வட்டி கொடுப்பான். மீட்டர் வட்டி, கந்து வட்டி எல்லாம் கொடுப்பான். தண்ணி அடிக்கவே கூடாதுங்க. போதைப் பொருள் பயன்படுத்துறத அல்லாஹ் பார்த்துட்டே இருக்காரு. அதுவும் வந்து நபி வேற தடை விதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உங்களுக்கெல்லாம் கொடுப்பான். என்னடா அது, எங்களுக்கு தாங்க சொல்லியிருக்காரு, உங்களுக்கு சொல்லியேங்க, அப்போ எங்களுக்கு என்னடா சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்புறம் நாமளும் கௌதம் மாதிரி தினசரி கோர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கணும். நமக்கு என்னென்ன சொன்னார், யாரை பிடரியில் வெட்ட சொன்னார், யாரை வந்து அவனை வந்து அவன் அந்த ஊர்லயே இருக்கக்கூடாதுன்னு சொன்னார், அதெல்லாம் பார்க்குறவங்களே வெள்ளிக்கிழமை வெறியர்கள் வந்து எழுதுவான். அவர் உங்களை சொல்லவில்லை, அவர் யாரை சொன்னார் தெரியுமா, ஃபத்வா என்றால் என்ன தெரியுமா அப்படின்னு வந்து கதறன்னு கதறுவானுங்க பாருங்க. அது நான் ஐ லவ் தட். அவனுக்கு அந்த கதற எனக்கு ரொம்ப இன்பமா இருக்கு. எனக்கு இன்னும் அவனுக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த கமெண்ட்ல கதறவனுங்க ஆசன வாயில பச்சை மிளகாயை வச்சா எப்படி எரியுமோ அதே மாதிரி இன்னும் வக்கரமா நம்மளை திட்டினான்னா தான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். பார்ப்போம். பல தலைமுறைகளை தோண்டி திட்டும் பொழுது உங்களுக்கு ஆனந்தமா இருக்கும் எனக்கு. அப்பா, எதிராளி வந்து இவ்வளவு இரிட்டேட் ஆறான், அதுவும் நம்ம பாட்டன்ல நம்மளே முப்பாட்டன்ல இருந்து வரான் அவன் தான். அதுவும் உங்களை திட்டும் போதும் ரகவாரியா திட்டுறான், என்ன திட்டும் போது வேற டேய் பார்ப்பன அடிமையெல்லாம் என்ன அதுல எழுதுறான். எனக்கு பார்க்கும்போது எனக்கு அப்பா சந்தோஷமா இருக்கு. வரட்டும். ஆனா இதெல்லாம் பாருங்க, இவனுங்க வந்து ஒரு பக்கம் ஹராம், ஆனா அதையே வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவான். இவங்களுக்கு ஏன் திமுகவை பிடிக்குதுங்கிறது இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? திமுக என்ன சொல்லுவான், சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பார பையில அனைத்து மதத்தையும் சமமாக பார்க்கிறோம், இந்து மதம் ஒரு பீடை, இந்து மதம் உன் நாவில் சரஸ்வதி குடியிருக்கிறாள் என்றால் மலஜலம் கழிப்பது எங்கே? அப்ப சரியா, இயேசு என் இதயத்துல இருக்காருன்னா, நபி என் இதயத்துல இருக்காரு, அல்லாஹ் என் இதயத்துல இருக்காரு, அப்ப என்ன என் நெஞ்சாங்குட்டுக்குள்ளே ஆகி போவாங்க? கேட்பாங்களா? கேட்கக்கூடாது. நாமளும் கேட்க மாட்டோம். வீரத்துறை ராமகோபாலன் நம்மளை அப்படியே வளர்த்திருக்காரு, எல்லாரையும் மதிக்கணும் அப்படின்னு தானே நம்ம ஐயா நம்மளை சொல்லி வளர்த்திருக்காங்க. ஆனா இந்த பயிலு வந்து இப்படி கேட்பான். அவன் தான் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கிற நாங்கள் அதுவும் கலைஞர் சொல்லியிருக்காரு, நான் ஊழலுக்கு நெருப்பு போன்றவன், ஊழலை என்னிடம் அண்ட விடமாட்டேன் அப்படின்னு கலைஞர் சிரிக்கலாம் கூடாது. அதுக்கு அவர் அப்படிதாக அவரு ஊழலை நான் நெருப்பாக கருதுகிறேன், என்னிடம் அண்ட விட மாட்டேன்னு சொன்னது எவ்வளவு நிஜமோ அதே நிஜம் இந்த பயலுவை சொல்றது அது ஹராம். அது புத்தகத்துல என்ன சொல்லியிருக்குன்னு நமக்கு தெரியாது, அது வேற. ஆனா நம்ம செயலை வச்சுதான் விமர்சிக்கிறோம். நீ ஒரு பக்கம் ஹராம்னு சொல்ற, இன்னொரு பக்கம் கூடாதுங்கிற. அப்ப இந்து முன்னணி ஆபீஸ்ல ஏன் குண்டு வச்ச? அங்கேயே செத்தான் வந்தான். என்னுடைய இணைய நண்பன் பைபிள் சண்முகம் அங்க இறந்து போனான். அவன் ஒரு 50 மீட்டர் நவுந்து இருந்தானா அவனும் பழைச்சிருப்பான். ஆனா விதி வெளியது. அந்த பாடியை கூட பல நல்ல இஸ்லாமியர்கள் கிளைம் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா மதவெறி பிடித்த அந்த மூளை தெளவை செய்யப்பட்ட சில கும்பல் போய் அப்புறம் ராயப்பேட்டா இதுல இருந்ததை எடுத்துட்டு போய் நீங்க அதுவும் வரலாறு 96ஆம் ஆண்டுல தான் அவனுடைய அடக்கமே நடைபெற்றது. குண்டு வெடிச்சு 6 மாசம் கழிச்சுதான், ஏப்ரல் 14, 1995 குண்டு வெடிச்சது இந்து முன்னணி அலுவலகத்துல. பைபிள் இறந்து போனாரு. அதுலேருந்து 6 மாசம் கழிச்சு தான் அந்த பாடியே வந்து அன்கிளைம்டு பாடியா இருந்ததை வாங்கிட்டு போனாங்க. அப்ப நீ அது ஹராம் தானே சொல்றான்? நீ என்ன சொல்ற? யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது, லக்கு தீனுக்கும் வலிய தீன், இதெல்லாம் நீ என்ன சொல்ற? அவரவர் மதம் அவரவருக்கு. உழைப்பவனுக்கு வந்து நீங்க பாருங்க, அந்த மசூதி வாசல் எழுதப்பட்டிருப்பான், கூலியாளின் வேர்வை காயும் முன்பே அவருடைய கூலியை கொடுத்து விடவும். இதை நீங்க பாருங்க, ஒயிட் காலர் கிரிமினல்லாம் இப்ப யாரா இருக்கான்? அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று 3 டாக்டர்களை வந்து வெளியில விட்டுருக்காங்க. இது குறித்து மீடியாக்கள்லாம் அப்படிங்களா. ஆனால் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் இதை பத்தி பேசாம இருக்காங்கன்னு பொங்கி தடா ரஹீம்லாம் எப்படி பதிவு போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணோம்னா, இவனெல்லாம் கூப்பிட்டு வந்து நீ ப்ரூவ் பண்ணு, இல்லைன்னா நீ 7 வருஷம் உனக்கு கடுங்காவல் தானே, நீ செய்தியை பரப்பினேன்னு. உண்மையிலேயே என்ஐஏவும் சரி, மத்திய அரசும் சரி, தகவல் ஒலிபரப்பு அமைச்சமும் சரி, இவங்க தடாரகியம் உட்பட கலைஞர் செய்தியில ஒரு வீடியோ போட்டு எடுத்துட்டாங்கன்றாங்க. சன் நியூஸ்லயே அந்த மாதிரி செய்தி போட்டாங்கங்கிறாங்க. ஒரு ஆள் வந்து கலைஞர் செய்திக்கே ஃபோன் பண்ணி பேசுற வீடியோவும் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இதை பொய்யா இருந்ததுன்னு வச்சுங்க, கலைஞர் செய்தி என்ன பண்ணியிருக்கோம் இத்தனை நேரம்? எங்கள்லாம் அப்படிலாம் யாரும் பேசலைங்க, நாங்கள் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்,
கலைஞர் சொல்லியிருக்கார், நான் ஊழலை நெருப்பு போன்று எதிர்ப்பு தெரிவிப்பவன், நாங்களும் அந்த மாதிரி தாங்க, தேச ஒற்றுமைக்காக தான் பாடுபடுறோம். இத்தனை நேரம் எல்லாம் உருட்டியிருப்பாங்க. ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர் வரும்போது தேசிய கொடியோட முதல்ல தெருவில் இறங்கி போனவங்க இந்த பிரிவினைவாதிகள் தான். அதனால இவங்கள்ட்ட நீங்க எதுவுமே எதிர்பார்க்க முடியாது, எந்த எத்திக்ஸும் இல்லை. இவன் இப்படிலாம் இருக்கானே, நாளை காலத்தால் அவனே வந்தே மாதிரம்மா, அவனுக்கு ஓட்டு வருதுன்னா திமுக என்ன வேணாலும் செய்யும். இல்லை, இந்த டாக்டர்கள் விடுதலை ஆயிட்டாங்க, அவங்கள வந்து டீடைன் பண்ணி வச்சதை விட்டாங்கிறது ஒரு விஷயம் போல. நிதிஷ்குமார் வீட்டிலிருந்து வெளியே வர போராட்டம், அது மக்கள். அதில் ஒரு ஆள் வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கார், அவரும் இந்த வீடியோ பார்ப்பார், அவருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். பாருங்கள், முதல் நாளே எவ்வளவு எதிர்ப்பு. அதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன், நிதிஷ்குமார் வீட்டு வாசலில் அப்படி ஒரு போராட்டமாக இருந்தால் நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் செய்திகள் நம்மளுக்கு வந்து நம்பகத்தன்மையோடு எடுத்துக்கலாம். நான் அவருக்கு ஒரே பதில் தான் போட்டேன், இது சத்தியமாக ஃபேக்குன்னு தெரியும். அதுவும் நிதிஷ்குமார் வீட்டில் போய் ஏன் போராட போகிறான்? இவங்க பார்வையில் அவன் மோடி அடிமை தானே. அப்போ பிஜேபிக்காரன் வீடு தானே முற்றுகிட்டு இருக்கணும், இல்லை குறைஞ்சபட்சம் கமலாலயத்தையாவது முற்றுகிட்டு இருக்கணுமா இல்லையா? அதெல்லாம் இல்லாமல் ஏன் அப்படி பண்ணுறான்ட்டு நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறதில்ல. இப்படி போலி செய்திகளை பரப்பி நீங்கள் சுய இன்பம் அடைபவர், உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்க தயாராக இல்லை அப்படின்னு போட்டேன். அப்புறம் அவரே ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த வீடியோ அஸ்ஸாம் பாடகர் சுபின் கர்க் அந்த இதில் வந்து எடுத்தது அப்படின்னா அவரே ஒரு வீடியோ வந்து ஃபேக்ட் செக்லன்னு நினைச்சாரு. அப்புறம் இன்னொரு இது என்ன சொல்றான், வேற ஏதோ ஒரு ஊர்ல பங்களாதேஷ் நடந்த போராட்டம் அப்படின்னு இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் எடுத்து போட்டு இது ஏன் நார்த் இந்தியன் மீடியா ஏன் அமைதியா இருக்காங்க? இதில் தமிழ்நாட்டிலே நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு சில செய்தி பொய் செய்தின்னு தெரியும். அந்த செய்தி வாசிப்பாளருக்கு என்ன கதி தெரியுமா ஏற்பட்டது அப்படிமா? அது நிஜமாவே நடந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு ராஜ்யசபா எம்பி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலராக இருந்த பாலகங்கா, அதை வந்து பொது மேடையில பேசுறாரு. ரோட்ல ஓட விட்டான், அந்த ஆளு துணியே இல்லாம ஓட விட்டான், துரத்தி போய் பிடிச்சாங்க, வீடியோ இருக்கு சோசியல் மீடியால. நம்ம அதெல்லாமே நம்பகத்தன்மையை பெருசா இது பண்ணாம ஏதோ அவன் பேசுறான், அது அவங்களுக்குள்ள பேய்க்கும் தண்டை, நமக்கு என்னன்ட்டு போறோம். இவங்க தடாரகை மட்டுமல்ல, பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டிய சன் நியூஸ், சன் டிவி, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சேட்டலைட் லிங்கே தடை செய்யணும். இந்த மாதிரி பேசுற பயல்களுக்கெல்லாம் பொய் செய்தியை பரப்புறவனுக்கு. நீங்க வந்து பிஜேபியை திட்டுறோங்கிற போர்வையில 3 டாக்டர்களை விடுதலை செய்து விட்டார்கள். 8 பேரை விசாரணை கழிச்சிட்டு போறான், 4 பேரை ரிமாண்ட் பண்ணிடுறான், 3 பேரை விடுவிக்கிறான், இன்னும் ஒரு பையன் அங்கேயே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை பேர் கைது? அதான் 3 பேரை விட்டாங்களே சார், ஏன் இதை சொல்ல மாட்டீங்க? 3 பேரை என்னன்னு விட்டுருக்கான், கிளீன் சிட்டு கொடுத்து போனா விசாரணைக்கு கூப்பிட்டான், அனுப்பிச்சாச்சு. சரி, ஒருவேளை அவனை கிளீன் சிட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டான், அதனால அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை. நீ அப்புறம் என்ன ஹைகோர்ட்டுக்கு மோடி யார், அவர் குற்றவாளி தானேன்னு ஏண்டா இன்னைக்கு சொல்ற? அவர் என்கொயரிக்கு போனாரு, 12 மணி நேரம் அங்கேயே இருந்தாரு. அவர் வந்து வேற யாரையும் வக்கீல்லாம் கூட்டு போல, அவரே குந்தினாரு. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நீ என்ன கேள்வி வேணா கேளுனாரு. அந்த கேள்விகள்லாம் சந்திச்சு எல்லா பிரச்சனைகளையும் சந்திச்சாதானே வெளில வந்தாரு. அங்க வந்து மொத்தம் 600 சில்லற பேர் கோத்ரா கலவரத்துக்கு அப்புறம் இறந்து போனாங்க, ரயில் எரிப்புக்கு அப்புறம் குஜராத் கலவரத்துல. அதுல 2000 3000 அதுல வந்து 600 சில்லற பேர் இறந்து போனதுல 400 சில்லற பேர் இஸ்லாமியர்கள், 200 சில்லற பேர் இந்துக்கள். நான் வந்து அப்ப இஸ்லாமியர்கள் செத்தா பரவாயில்லையா, இந்துக்கள் செத்தா பரவ, அந்த விவாதத்துக்குள்ளேயே போல. நீங்க சொல்ற பொய்யே என்ன? 3000 இஸ்லாமியர்களை கொன்று குவித்த கொடுங்கோலன். டேய், மொத்தம் 600 சில்லறடா, அதுல 200 சில்லற எங்களை மாதிரி இந்துக்கள்டா. அங்க செத்து போனவனு என் சகோதரன் தான்டா. அதெல்லாம் நம்ப மாட்டான். அதே மாதிரி அவரே ஏன் அது இன்னொரு இந்த சாஃப்ரான் டெரரிசம்னு சொன்னார் பாருங்க. சிவகங்கை சின்னப்பையன் என்று கருணாநிதியால் அழைக்கப்பட்ட சிவகங்கை சின்னப்பையன், நான் சொல்ல, கலைஞர் சொன்ன வார்த்தையை சொல்றேன். ப. சிதம்பரம் என்ன பண்ணாரு, பிரக்யா சிங் தாக்கூரை கேஸ்ல இம்ப்ளிகேட் பண்ணாரு. அவங்க விடுவிக்கப்பட்டாங்கல்ல, கோர்ட்டாலே விடுவிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி கோயம்புத்தூர் பாஷா மாதிரி ஜெயில இருந்து சாவல, இவன் மாதிரி இமாம் அலி மாதிரி போலீஸ் என்கவுண்டர்ல சாவல. அவங்க எல்லாம் தப்பு பண்ணாங்க, தப்பு பண்ணவங்க இதாங்க. இவங்க தப்பு பண்ணல, கோர்ட் விடுவிக்குது. அந்த அவங்கள என்ன சொல்ற, நீ யார் தெரியுமா, இவர் பெண் தீவிரவாதி. அப்ப ஏன் சொல்ற இந்த 3 பேர் நல்லவன்னா, அப்ப மோடியும் நல்லவரு, பிரக்யா சிங் தாக்கூரும் நல்லவங்க தானே? ஏன் அது உன் பார்வையில? நான் சொல்றது தமிழ் மீடியா உட்பட, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்கள் உட்பட அனைவருக்கும் முன்வைக்கும் கேள்வி இதுதான். ஆனா இந்த 5 பேரை பத்தி ஏன் வாய் திறக்க மாட்டீங்க?
செத்து போனவன் நான் தான் குண்டு வைக்க போறேன்னு சொல்றான். ஒருத்தன் வந்து இதை வந்து சூசைட் பண்ணிக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிறது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மார்க்கத்துக்காக நான் இதா மாறலாம், என்னுடைய சித்தாந்தத்தை நிறைவேற்றுவதற்காக யாரை வேணாலும் கொல்லாம நான் சொல்லியிருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அந்த சிலிண்டர் பிளாஸ்ட் நடந்தது, கோயம்புத்தூர் ஜமேஷா முபீன் அவரும் வந்து IS முறைப்படி ஒரு தற்கொலை செய்யறதுக்கு முன்னால, தற்கொலை குண்டுவெடிப்பு செய்யறதுக்கு முன்னால என்னென்னலாம் உடம்பு முழுசா ஷேவ் பண்ணிக்கிறது, அதற்காக மத வழிபாட்டை எப்படி செய்யறதுலாம் அவரும் இது மாதிரி செஞ்சிருந்தாங்கன்னா அப்ப அந்த விசாரணை வந்தது. இப்போ அதே போல தானே இதுவும் இப்போ வந்திருக்கு. அப்ப இதுக்கு பின்னாடி ஜமேஷா முபீன் அவனே வந்து சர்வாங்கம் பண்ணிக்கிட்டானா? இல்ல, ஜமேஷா முபீன் சொல்லப்படுகிறது, அது பிடிச்சி விசாரிச்சா தெரியும். அது NIA எப்படியும் டீட்டெயில்ஸ் இருக்கும், எவன் பண்ணாங்கிறதுலேருந்து கொண்டு இருக்கும். அந்த மசரை எடுத்துட்டு போனது வரைக்கும் யாருங்கிறத வரைக்கும் அவங்களுக்கு விஷயம் இல்லாமல் இருக்காது. அதனால அது ஒரு செயின் லிங்கை கரெக்டாக அந்த செயினை பிடிச்சாங்க. அண்ணாமலை இளம்சிங்க அண்ணாமலை அன்னைக்கு அந்த மேட்ரை கையில் எடுத்ததுக்கப்புறம் தான் அது ஃப்ளாரப் ஆச்சு. இதே மாதிரி இப்போ இதை வந்து டைலூட் பண்ண பார்க்குறாங்க, நார்மலைஸ் பண்ணுறான். அதெல்லாம் இல்லை சார், 13 பேர் செத்தா போயிட்டான், அவங்க மூச்சு விட மறந்து விட்டார்கள் சார். இந்த லெவலில் தான் இவன் நார்மலைஸ் பண்ண பார்க்குறான். ஆனால் அந்த வீடியோவில் பேசினோம், தெளிவாக பேசுகிறான். எது ஹராம், எது மத வழி, எது எனக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெளிவாக. அதுவும் அவன் பாருங்க, ஒயிட் காலர் கிரிமினல், ஒயிட் காலர் கிரைம் நம்ம சொல்லும் போது பாஞ்சு வரவங்க அவன் பேசுகிற அசன் பாருங்க. அந்த டாக்டர்ஸ்லாம் யாரு, அந்த டாக்டர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிற டாக்டர்ஸ் யாரு, இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து இந்த பேட்டர்னை பார்த்தா இந்த தீவிரவாதத்தின் வேரை அணுக வேண்டும். நீங்கள் தீவிரவாதத்தோட வேரை அணுகாமல் நீங்கள், நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த முஸ்லீம் லீக் பேராசிரியர் காதர் மொய்தீன், நாங்கள் வந்து எல்லா ஜமாத்தும் 100% இவங்களுக்கு ஓட்டு போடுவோம். இன்னும் ஒரு பாய் சொல்கிறார், நீ யார் அதை சொல்ல? என்னுடைய உரிமை பிஜேபி, அதிமுக, நாம் தமிழர் எல்லா கட்சியிலையும் இருக்காண்டா, நீ யாரா எல்லாருக்கும் சொல்ல? அதை போன்று சுதந்திர சிந்தனை இஸ்லாத்தில் வர வேண்டும். இஸ்லாத்தில் வந்து மதம் என பிரிந்தது போன்றும் போரும் என்று சொல்லி அந்த அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை ரோஸ் மில்க் கொடுக்குறதா இருக்கட்டும், மாமா மச்சானாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நிதர்சனத்துக்கு வாங்க. ஆடு புருஷன் அமீர் போன்றவர்களையோ, இல்லை இந்த ரயிலில் குண்டு வச்சான தடா ரஹீம் போன்றவர்களையோ, அவர்கள் உங்களுக்கான தலைவர்கள் அல்ல, உங்களுக்கான உதாரண புருஷர்கள் அல்ல. அப்துல் கலாம் போன்றவர்கள், நம்ம அக்கா ஃபாத்திமா அலி போன்றவங்க, வேலூர் இப்ராஹிம் போன்றவங்க, நம்ம நாதஸ்வர சக்கரவர்த்தி ஷேக் சின்ன மௌலானா போன்றவர்கள், எத்தனையோ நல்ல இஸ்லாமியர்கள், அருமையான இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள். ஒருத்தர் வள்ளலாரை பற்றி ஒருத்தர் இதுலேருந்து பேசுவார், அவரை உதாரணமாக எடுத்துங்க. நீங்கள் வந்து சமுதாய நல்லிணக்கத்தை தான் பார்க்கணுமே தவிர சமுதாய நல்லிணக்கத்தை விட்டு விட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே எப்படி பிரச்சனை பண்ணலாம். மோடி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு. நான் 4 நாள் ஓமாமலியூரில் இருந்தபோது தென்னமரம் ஏற ஒரு பாய் வந்தார். வந்து, ஏன் சார் எங்கள் ஓட்டெல்லாம் எடுக்க போறீங்கன்னு சொல்கிறாங்க. சரி பாய், நீங்கள் பக்கத்து ஊரில் இருக்கீங்க, நீங்கள் தென்னமரம் ஏறுறது 2015 எங்களுக்கு வந்து தேங்காய் பிடிங்கி கொடுத்தீங்க, இப்பயே வரீங்க. இந்த குடியுரிமை சட்டம் வந்ததில்ல, அப்போ என்ன சொன்னாங்க? அவரும் வடிவேல் மாதிரி, என்ன இது பண்ணுறியா அப்படின்னா, சொல்லுங்க. இல்லை எங்களுக்கெல்லாம் நீங்கள் நாட்டை விட்டு எங்களெல்லாம் துரத்திட போகிறார் மோடினாங்க. போயிட்டீங்களா? இங்கே தானே இருக்கோம். சரி, இந்த உங்கள் ஊரில் எத்தனை பேர் அனுப்பிச்சாங்க? யாருமே போல இல்லை, இங்கே தானே இருக்கோம். இப்போ இங்கே இருக்கீங்கல்ல, இப்போ மோடி அனுப்பலைன்னு தெரியுதுல்ல, உங்கள் ஓட்டை மட்டும் எப்படி பிடிங்கிடுவாங்க? இவனுக்கு புளியிட்டு திரிவானுங்க, அதெல்லாம் நம்பாதீங்க, உங்கள் ஜமாத்தில் எதிர்த்து கேள்வி கேளுங்க அப்படின்னா. அவரும் இன்னொருத்தர் நீடூர்லேருந்து ஒரு பாய் வந்தார். இவங்க 2-3 திருவாலப்புத்தூர்லேருந்து வந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் இதை சொன்னா அவங்க தன்னளவில் இதை தனிப்பட்ட நபர்களாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் ஜமாத்துன்னு வரும்போது அந்த பொலிட்டிக்கல் டாமினேஷனும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரிப்பு அழுத்தம் அதை விடக்கூடாதுங்கிற ஒரு இது. அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இது வந்து ஒரு கேடுகட்டத்தனத்தை செய்கின்றார்கள். இதே விஷயத்தை தான் டெல்லி பாலிடிக்ஸ்லையும் இப்போ பண்ண பார்க்குறாங்க. இந்த வீடியோவின் வெளிப்பாடானது ஒரு மதவெறியின் உச்சத்தை வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது. மேற்கு வங்க கவர்னர் CV ஆனந்த் போஸ் இருக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா திடீர்னு ராஜ்பவனில் ரெய்டு மாதிரி நடந்திருக்கு. வேட்டை நாய்கள்லாம் வச்சு, மோப்ப நாய்கள்லாம் வச்சு தேடி இருக்காங்க. என்ன தேடி இருக்காங்க அப்படின்னா, அங்கே வந்து ஏதாவது வெடிகுண்டு பதுக்கி வச்சுருக்காங்களா, துப்பாக்கி இருக்குதா அப்படின்னு.
ராஜ்பவனில் துப்பாக்கியா வெடிகுண்டா அப்படின்னா டிஎம்சி கட்சியுடைய சேர்ந்த ஒரு எம்பி இருக்கார், கல்யாண் பானர்ஜின்னு. அவர் வந்து ஏற்கனவே இருந்த துணை குடியரசுத் தலைவர்லாம் மிமிக்ரிலாம் பண்ணி அசிங்கமாக ஒரு சேட்டை செய்த ஒரு பாராளுமன்றத்திலே அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஜக ரவுடிகளை ராஜ்பவனில் அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு ஆயுதமும் சப்ளை செய்கிறார் கவர்னர் அப்படின்னு சொன்னார். இப்போ கவர்னரே இப்போ இவங்களெல்லாம் கூப்பிட்டு கோம்பிங் ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடவே ஸ்டேட் போலீஸும் கூட நாங்களும் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை இப்போ ப்ரூவ் ஆகலை அப்படின்னா, நீ சொல்கிறதுக்கு ஆதாரம் இல்லைன்னா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா கோர்ட்டு வழக்கை வந்து சந்திக்க நேரி இருக்கணும், மிரட்டி இருக்கார் கவர்னர். இதை எப்படி பார்க்குறீங்க? கவர்னர் நம்ம ஊரில் பன்வாரிலால் புரோஹித்னு ஒருத்தர் இருந்தார். இந்த பன்வாரிலால் புரோஹித் மாதிரி ஒரு நல்ல அரசியல் செய்யக்கூடிய ஆளாக இருப்பார்னு நினைக்கிறேன். என்ன காரணத்தினாலேயே பன்வாரிலால் புரோஹித் கொஞ்சம் டவுன் பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவரும் இந்த மாதிரி வேலைகள்லாம் 1-to-1 கான்வர்சேஷன்லாம் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டவர். அவர் ஒருத்தர் அப்படி பண்ணி வந்து போய் சத்தம் இல்லாமல் போய் பின்பக்கமாக மன்னிப்பு கேட்டு வந்தார். அதெல்லாம் இது பண்ணானுங்க இவனுங்க, போய் எல்லாம் கடா மிஸ்ஸை போய் மன்னிப்பு கேட்டு வந்தாங்க. அதில் வந்து அந்த கவர்னர் இன்னொரு வேலையும் ஷூடாக செஞ்சுருக்காரு. அவர் என்ன போஸ், அவர் ஆனந்த போஸ் மீடியாவையும் கூப்பிட்டுருக்காரு, வாங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. சிஆர்பிஎஃப்பையும் கூப்பிட்டுருக்காரு, கல்கத்தா போலீஸையும் கூப்பிட்டுருக்காரு, வா டிஜிபி கமிஷனர் எவனா வா வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே உள்ள ஒன்றும் இல்லை, சட்டத்துக்கு புறமான, அதாவது எப்படிலாம் கேவலப்படுத்துகிறாங்க பாருங்க, அப்படியே தினசரி கேவலப்படுத்துறது. இது வந்து அவங்களுடைய மனவக்கரம். அது இந்த மனவக்கரத்தை வந்து அவங்க வார்த்தையில் ஏதோ கொழுப்பு சீலையில் வடிஞ்சதான்னு சொல்லுவாங்க. அந்த கதையா இவங்களுடைய கொழுப்பு இருக்கு பாருங்க, நல்ல பழுக்க இரும்ப பழுக்க காய்ச்சி சூடு வச்சுட்டோன்னு வச்சுங்க, அப்பதான் இவங்களுக்கு நான் சொன்னது நாக்குலிங்க. கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டுக்கு பயந்து நீங்க மாற்றி சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அதனால இந்த பயலுக்கு இந்த மாதிரி ஒரு எதுக்கு ஒரு அரசியல் நீங்கள் எதில் செய்யணும்னு ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியில் போய் இங்கே அதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு, அதெல்லாம் வேற. ஆனால் அப்டேட் ஆக நீங்கள் முன்னோக்கி வருவீங்களா? அதுலேயும் முன்னோடி தமிழகம் தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இவர் வந்தார்னா, எஸ்எஸ் பர்னாலா வந்தார்னா ஒரு ஸ்டாண்டு, புரோஹித் வந்தார்னா ஒரு ஸ்டாண்டு. அது தமிழ்நாடு நீங்கள் அடிச்சிக்கவே முடியாது. இதில் வந்து அவர் ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு வேலையை பண்ணி எல்லாரும் வாங்க வந்து பார்த்துங்க, நீ 24 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்கலன்னா சட்ட ரீதியான உன்னை நடவடிக்கை எடுப்பேன், உன்னை விடவே மாட்டேன், நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு. இதை தொடர்ந்து அவர் செய்யணும். இது ஒரு லாங் ப்ராசஸ். என்ன ஆகும்னா, கம்ப்ளைண்ட் கொடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு லெவலில் என்ன ஆகும், நம்மளுக்கு அடுத்தடுத்த வேலைகள் நம்மளுக்கு வர அந்த வேலையில் ஓடுவோமே தவிர இது ஃபாலோ அப்புக்கு, அது ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சிங்கிறதுனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதிகாரிகள் ஃபாலோ பண்ணிக்க போகிறாங்க. அப்படி இல்லை. இப்போ மயிலாடுதுறையில் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு செருப்பு விட்டு எறிஞ்சாங்க, கல்லு விட்டு எறிஞ்சாங்க, கேஸே ஃபைல் பண்ணலன்னு நம்ம ராஜ்பவன்லேருந்தே கூட அறிக்கை இல்லை. அதான் என்ன பண்ணவங்க, கேஸை ஃபைல் பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது கிடையாது. நான் என்ன ராஜ்பவனுக்கு கவர்னர் இருக்கிற அட்வொகேட்ஸை விட நான் மிகச்சிறந்த அறிவுள்ளவன், நான் ஒரு தற்குறி, ஒரு கை நாட்டு, ஒரு கிராமத்தான ஒரு விவசாயி. என்ன அளவில் அவங்களுக்கு நிறையா படித்த பண்டிதர்கள் நிறையா பேர் அட்வைஸ் கொடுக்க, குருமூர்த்திஜியிலேருந்து பல பேர் அவங்களுக்கு விஷயங்களை தெரிவிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணலாம், ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஆக்ஷன் எடுக்கலைன்னா இதில் கோர்ட்டில் நீங்கள் போட்டு டைரக்ஷன் கேட்கலாம். 30 நாள் ஆச்சு, எந்த வேலையும் அவன் செய்யலை அப்படின்னு டைரக்ஷன் கேட்டு செய்யலாம். நானே 2-3 கேஸை போட்டு அதை அப்படியே நம்ம எங்கேயோ போகிறோம், எதையோ செய்கிறோம், சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு நாய்க்கு நிற்க நேரம் இல்லை ஆனால் வேலை இல்லைங்கிற கதையா வேகமாக வேற ஊர் போகிறோம். அங்கே போய் பயங்கர வேலை இருக்கான்னு பார்த்தா படுத்து தூங்கிடுறோம், ஏதோ 1-2 வேலை இருக்கும், இப்படி வரோம். இந்த மாதிரி இருக்குது. நமக்கே எப்படின்னா இன்னும் கவர்னருக்கெல்லாம் எவ்வளோ இது பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இதை எடுத்து செய்யணும். அவங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டமை வச்சு அதுக்குள்ளே அவங்க வந்து இதை அழுத்தம் கொடுத்து இதை முன்னெடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இதுலேயும் எகைன் அரசியல் வந்து தான் தீரும். கவர்னர்னு வரும்போது இவங்க கவர்னரை ஒரு அரசியல்வாதியா உள்ள இழுக்க பாக்குறாங்க. ஆனா என்னெல்லாம் கொடூரமா இந்த அம்மா வந்து ஒரு பூதகி தாரகை. நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜெயலலிதாவை கருணாநிதி சொன்னது ஞாபகத்துக்கு வரும். கருணாநிதி ஞாபகத்துக்கு வந்ததுன்னா நாம பொறுப்பு இல்லை.
ஆனா கருணாநிதி என்னெல்லாம் ஜெயலலிதாவுக்கு சொன்னாரோ அது அத்தனையும் இந்த அம்மாவுக்கு பொருந்தும். மம்தா பேகமா பானர்ஜியா? மம்தா பேகமுக்கு அது பொருந்தும். அவங்க என்ன பண்ணாங்க, தேர்தல் ரிசல்ட் வந்ததுலேருந்து 62 பாஜகவினர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இப்ப பீகார்ல இவங்க கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சுட்டாங்க, எஸ்ஐஆர்ல ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்ற ஏதாவது ஒரு பையன் இந்த 62 பேர் படுகொலை ஆனானே அதை கண்டிச்சானா? இன்னொரு ஊரு அங்க போய் பெண்கள்லாம் கற்பழிக்கப்பட்டாங்க, சந்தேஷ் காலி. அங்க எவன் என்ன ஹைகோர்ட் என்ன பண்ணான்? எவனாவது ஒரு பையன் அதுக்கு ஏதாவது இன்னி வரைக்கும் இல்லைங்க. தேர்தலுக்கு அப்புறம் நடந்த மிகப்பெரிய வன்முறை இங்கெல்லாம் நடந்ததுங்க. அது அதே பீகார்ல இல்லைங்க. 86ல் லாலு ஜெயிச்ச போது 600 பேர் செத்தான். 600 பேர் போனதுலதான் லாலு அங்க சிஎம் ஆறாரு. 90ல் கவுண்டர்மேன் பண்றாங்க. டிஎன் சேஷன் 93லயோ 95லயோ என்ன பண்றாரு, 3 தடவை ஜெனரல் எலெக்ஷனே கவுண்டர்மேன் பண்ணி 3 தடவை ஒத்தி வைக்கிறாரு. ஜனநாயகம் அந்த அளவுக்கு கொடிகட்டி பறந்த இடம். கிட்டத்தட்ட 6000 பூத்துல ரீபோலிங் வந்ததெல்லாம் தெரியும் நமக்கு. கடந்த 15-20 வருஷமா நிதிஷ் பிஜேபி கூட்டணி வந்த அந்த நாள்ல இருந்து உங்களுக்கு படிப்படியா எல்லாம் குறைஞ்சு இந்த தடவை ஒரு இடத்துல கூட ரீபோலிங் கிடையாது, ரிக்கிங் கிடையாது, கவுண்டர்மேண்ட் கிடையாது. உங்களுக்கு எலெக்ஷன் இவ்வளவு பீஸ்ஃபுல்லா கொண்டு போனா இல்ல நீ ஃப்ராடு பண்ணிட்ட. அப்ப இவன் என்ன கேட்கறான், ஏன் 600 பேர் சாவலன்னு கேட்கறான். புரியுதா? ஏன் பீகார்ல தேர்தல்னா வன்முறை நடக்கும்? மம்தா பானர்ஜி அவ தகுதிக்கு 60 பேரை கொண்டுட்டா. லாலு அன்னைக்கு அந்த ஆளு 600 பேரை கொல்ல முடிஞ்சது. ஏன் இன்னும் எவனும் சாவலைன்னா இந்த பயில கேட்கிறானுங்க. அதோட அர்த்தம் நம்ம அப்படிதான் எடுத்துக்க முடியும். ஏன்னா இவங்கெல்லாம் ரத்த காட்டேரிகள். அந்த ரத்த காட்டேரியோட ஒரு அங்கம்தான் இந்த கல்யாண் பானர்ஜியும் கூட. இந்த கல்யாண் பானர்ஜிக்கு செல்வ பெருந்தகைக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் உண்டோ அதே ட்ரீட்மெண்ட் இந்த கல்யாண் பானர்ஜிக்கும் பண்ணா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு வடியுது பார்த்தீங்களா, சீலையில் வடியுது பாருங்க, அதெல்லாம் அடக்கப்பட வேண்டும். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.